ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் மாதிரி இப்போ நம்ம வந்து பார்ட் 33 அதான் கைஸ் பார்க்க போகிறோம். வளன் பேசாமல் சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கவுட்டுக்கு போய் பார்த்தாங்களா, அந்த கால் தடம் பார்த்துட்டு அந்த சபார்டினேட்ஸ் எல்லாம் போய் அந்த டோலிக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வித்தியாசமான ஒரு பாஸ் மான்ஸ்டராக இருக்கும் போல். இதில் பிரச்சனை என்னென்னா வந்து இந்த டன்ஜனோட சைஸ் வந்து ரொம்ப சிறுசு. இதனால் வந்து எப்படியா இருந்தாலும் அந்த பாஸ் மான்ஸ்டர் கிட்ட வந்து அது எப்படியுமே நம்மளை வந்து பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டோலி இருந்துட்டு, ஓ அப்படியா, எதுக்கும் வந்து ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ஒரு சத்தம் கேட்டோடனே அந்த டோலி சப்பார்டினேட்ஸ் ஹீரோ எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு ஒயிட் ரோல் நின்றுட்டுருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு, எப்பா இங்கே ஒயிட் ரோல் என்னப்பா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஷாக்கு. ஏன்னா இது வந்து C+ டன்ஜனில் இருக்கிற மான்ஸ்டர் கிடையாது. இது வந்து ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற கேட்டோட மான்ஸ்டர் வந்து இங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோலி இருந்துட்டு, எல்லோரும் இப்போ பின்னாடி போங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லும்போது அவள் இருந்துட்டு, என்னாலும் சரி இப்போதைக்கு வந்து ஹீரோ அந்த கிம்மோட ரத்தம் வந்து எங்கிட்ட இருக்குது, இது கொஞ்சம் பாய்சன் எஃபெக்ட் தான், இது வந்து எப்படியாவது நான் அதோட உடம்புல வந்து செலுத்தினா போதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவள் கரெக்டாக அந்த அம்பு விடுவா. அதை கரெக்டாக போய் லைட்டாக அதோட சதை கிழிச்சிட்டு உள்ளே போகிறப்பவே வந்து அது திடீர்னு அந்த ரீஜென்ரேட்டிவ் பவர் என்னன்னு தெரியல, அது ஃபுல்லாக வந்து அந்த சதை திரும்ப வளர்ந்துடும். அது வந்து அந்த உள்ளே போன அந்த அம்பை வந்து அது வெளியில் தள்ளிடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இவளோட அந்த ட்ரோலோட ஸ்கின் வந்து அடாப்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இவ என்ன அம்பு விட்டாலுமே அது போய் அதோட மேலே அட்டாக்கே ஆக மாட்டேங்குது. இவர் வந்துட்டு பார்த்துட்டு, இது என்ன ரொம்ப இதோட ஸ்கின்னே வந்து திக்காக இருக்கும் போல், என்ன தான் ஹீரோ இந்த கிம்மோட பிளட் வந்து பவராக இருந்தாலும் கூட நான் அதோட உடம்புல வந்து இந்த மாதிரி சேர்ந்தா தான் வந்து அது நல்லது, நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி எதுவுமே கிடைக்கலனா இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து பேக் அடிச்சிட்றாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அந்த கூத்தியெல்லாம் மரத்தில் நின்று பார்த்துட்டு, பரவாயில்ல அந்த டோலி வந்து அவளை சுயநலமாக நினைக்காம வந்து அவளோட சபார்டினேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. நான் வந்து இந்த மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமா என்ன, எப்படியா இருந்தாலும் நான் அந்த டன்ஜனுக்கு வந்து அந்த யாங் பார்க்குக்கு வந்து என்னோடய ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான், அதனால் நான் வந்து இந்த டோலிக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லிவிட்டு ஹீரோ வந்து டேரெக்டாக அந்த டோலிக்கிட்ட போனால் அந்த டோலி இருந்துட்டு, கிம் உன்னோட ரத்தம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, அதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பிளான் சொல்லலான்ட்டு இருக்கேன், நம்ம வந்து தனியாக பேசணும்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த டோலியை கூப்பிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருப்பார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த டோலின்ட்டு, என்ன விஷயம், நீ வந்து இந்த சமயத்துலேருந்து அதுக்கு காசு வந்து எச்சுப்படுத்தோன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது, நான் அதுக்கு கூப்பிடல, நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணு, நீ எப்பவும் போல் வந்து பழைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் ஒயிட் ரோல் கட் வந்து ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளட்லேயே வந்து வெப்பன் மேக் பண்ணி அந்த ஏரோ அந்த கூர்மையாகிற அந்த பகுதியை மட்டும் ஹீரோ வந்து பிளட்லேயே வந்து செஞ்சு இப்படி ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஹீரோ வந்து போட்டு கொடுத்துட்டு, இதுதான் வந்து ஒரே சான்ஸ், நீ வந்து மிஸ் பண்ணிடாத, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு, சரி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக என்னோடய ப்ரீசியஸான காம்ரேட்ஸால் இறந்தாங்கன்னா நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவாள். அப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் கேதராங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போகலான்னு சொல்லிட்டு அவங்க பிளானெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஒயிட் ரோலு வருது, இந்த மாதிரி 2 டேங்க் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு, எப்பா இதை நம்ம பண்ணித்தாகணும், ஆமாம் பண்ணித்தாகணும், நம்ம வந்து அதை அட்டாக் பண்ண போகிறது கிடையாது, அதை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு தான் வர போகிறோம், அதுதான் பிளான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரோல் அங்கே வரும்போது இவங்க 2 பேரும் வந்து இவங்க ஸ்கில்லை ரிலீஸ் பண்ணி அந்த ட்ரோலை வந்து இவங்களை நோக்கி வர்ற மாதிரி அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி அட்ராக்ட் பண்ணணுன்ட்டு அந்த ட்ரோல் அங்கே வருது. அப்படி வந்தோடனே இருந்துட்டு இவங்க இருந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அதே சமயத்தில் வந்து மேட்சஸ் வந்து ஃப்ளேமை வச்சு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளேம் போய் அதை ஃபுல்லாக வந்து அதை கவர் பண்ணிடுது. இப்போது பாஸ்ட்டில் வந்து அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து ஃப்ளேமை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு, நீ என்ன முட்டாளா, இந்த மாதிரி ஃப்ளேமெல்லாம் வந்து அந்த ஒயிட் ரோல் எதுவுமே பண்ணான்னு சொல்லி டோலி சொல்ல ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரியும், ஆனால் நம்ம வந்து அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளேம் வந்து அனுப்ப போகிறது கிடையாது, அந்த ஃப்ளேம் வந்து அதோட விஷனை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடும். இதே சமயத்தில் உன்னோட சபார்டினேட்ஸ் போய் அதை அட்டாக் பண்ணி அதோட ஸ்கின்னை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நீ வந்து தூரத்துலேருந்து நான் கொடுத்த பிளட் மூலமாக மேக் பண்ண அந்த வெப்பனை வச்சு அதோட அந்த கேப்பில் வந்து அனுப்பி செலுத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அதே பிளான் தான் எல்லோரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேப்பில் வந்து நீ வந்துட்டு கரெக்டாக யோசிச்சு அந்த அம்பை வந்து விட்டுருவோன்னே இருந்துட்டு அது போய் கரெக்டாக அந்த ஸ்கின்னு டேர் ஆன இடத்துல போய் கரெக்டாக வந்து சொருகிடும். மறுபடியும் அதோட ஸ்கில் வந்து ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும், ஸ்கின்னு மறுபடியும் நார்மலுக்கே வந்துடும்.
ஆனால் அப்படி நார்மலுக்கே வந்தாலும் கூட அந்த ஹீரோவோட பிளட்டு வந்து அது ஒரு லிக்விட் தான், அவர் ஒரு சாலிட் ஃபார்முக்கு மாற்றி வச்சுருப்பார். அந்த ரீஜென்ரேஷன் ஆகிறப்ப ஹீரோவோட பிளட்டு வந்து லிக்விட் மாதிரி மாறி அதோட ட்ரோல் உடம்புக்குள்ளே மறுபடியும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இதே விஷயத்தை வந்து அவங்க திரும்ப பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அதுக்கு என்ன தான் வந்து இன்டெலிஜென்ஸ் லோவாக இருந்தாலும் வந்து இந்நேரத்துக்கு வந்து அதுக்கு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒரே அட்டாக் திரும்ப பண்ணுறாங்கன்னா அதுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஏற்கனவே வந்து டைம் ரொம்ப தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த உடம்பு பூராமே வந்து பிளட் பாய்சன் பரவி அந்த ஒயிட் ட்ரோ வந்து இறந்துடும். இது மூலமாக வந்து டஞ்சனை கிளியர் ஆயிரும். இப்போது அங்கே அப்படியே சீன் கட் ஆகுது கைஸ். இப்போ சீனாங்கிட்ட இந்த ஃபினாக்ஸ் கில்லில் அந்த யாங் பார்க் வந்து பேசிகிட்டு இருக்கான். சரி நீங்கள் வந்து உட்காந்துருக்க, நீ என்னென்ன வேலைத்தனம் பண்ணியிருக்க எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த அமெரிக்கன் கில்டோட அந்த லேடி தான் இருப்பாள். சரி இதுக்கான பிராயசித்தமாக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன், அதை வந்து நீ என்னென்னே யோசிக்காமல் நான் அதுக்கு வந்து நீ அக்செப்ட் பண்ண புரியுதா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனோட டிமாண்ட் சொல்கிறான். இப்போ சீனாங்கிட்டை அந்த ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி C+ டென்ஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் ரோலில் வந்து அப்பீர் ஆச்சாமே அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அப்பீர் ஆச்சு, அதை வந்து தோக்கடிச்சிட்டோம். இது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து கிம்மு தான். இவன் தான் ஸ்ட்ராட்டஜியோடு வந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனோட பிளட் பாய்சன் தான் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருப்பாள். இது மூலமாக வந்து ஹீரோவோட பேர் வந்து ஃபேமஸ் ஆகுது. ஹீரோ வந்து எல்லாருமே வந்து ரைசிங் ஸ்டார் ஆஃப் த ஃபினாக்ஸ் கில்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீன் கட்டையே அந்த சான் வந்து ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி காலில் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரிப்பா இந்த ஈஷாக்கு வந்து அந்த டெட் ஃபாரஸ்ட் டஞ்சனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுற மாதிரி நான் வந்து யாங் பார்க் அதில் வந்து போட்டு விட்டுட்டேன். ஆனால் எதனால நீ வந்து இது பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து இந்த டஞ்சனை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அது வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஆக்சுவலாக கொரியாவில் வேணால் நம்ம வந்து ஃபேமஸாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவில் அங்கே வந்து ஏற்கனவே நிறைய ஃபேமஸான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அதை விட்டு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீனாங்கிட்ட இந்த மாதிரி யாங் பார்க் வந்து இந்த ஃபீமேல் கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த அமெரிக்கனில் இருக்கிற டஞ்சனை வந்து நாங்கள் கிளியர் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நீ தான் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி அவன் டிமாண்ட் பண்ணியிருப்பான். அவளை வந்து பண்ணி கொடுத்துருப்பான். ஏன்னா வந்து யாங் பார்க் வந்து இந்த சில வேலைகள் செஞ்சால அதனால. இப்போ சீனாங்கிட்ட இங்கே எப்படி கொரியாவில் ஹோலி நைட் கில்டு அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து கிரேட் 1 கில்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கிரேட் 1 கில்டில் வந்து இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஈஷாக்குன்னு ஒருத்தர் வந்து வரப்போகிறானாமா, வந்து அந்த டெட் ஃபாரஸ்ட் டஞ்சன் வந்து கிளியர் பண்ண போகிறானாமான்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் வந்து கிளியர் பண்ண தான் போகிறான் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இருந்துட்டு இதுக்கு நம்ம விடக்கூடாது, நம்ம தான் வந்து இங்கே ஃபேமஸ், அங்கே அவன் எப்படி வந்து இதை இங்கே வந்து அவன் வாலாட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு இல்லை அவன் வரட்டும், இவன் அந்த ரஷ்யன் கில்டு மட்டும் கிடையாது, இது உலகம் முழுக்க இருக்கிற அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையுமே வர சொல்லுங்கள், இது வந்து ஒரு ஓப்பன் டென்ஷன் மாதிரி, இதை வந்து சேலஞ்ச் பண்ணி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ப்ரைஸும் கூட கொடுக்கலான் இருக்கேன். இவங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபேமஸ் கில்டெல்லாம் வந்து அப்போ நம்ம அந்த டஞ்சனை கிளியர் பண்ணால் நமக்கு பேர் கிடைக்குன்னு சொல்லி இவன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எப்படி அந்த ஹோலி நைட் அந்த வேலையை பண்ணானோ அதே மாதிரி இவன் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரிவார்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவள் கையில் இருக்கிற ரிங்கை காட்டுறேன். இது வந்து கிங்ஸ் ஆர்த்தர் ரிங்குன்னு வரும். அவன் வந்துட்டு எப்பா இது என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, இதுக்காக எத்தனை பேர் உயிர் இழந்திருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்து ஒரு விஷயத்தில் தோக்கிற மாதிரி இருந்தால் வந்து நான் இதை வந்து பெட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ சீனங்கிட்டை அந்த ஹீரோவும் ஜின்னாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்பா இந்த மாதிரி வந்து அவங்களும் வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் வர சொல்கிறாங்களாமாப்பா அந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து ஓப்பனாக விட்றாங்களாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லைப்பா வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணால் வந்து இந்த மாதிரி ப்ரைஸு கொடுக்குறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்கும்போது ஜின்னா வந்துட்டு அது வந்து ஆர்த்தர் ரிங்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒரு லெஜெண்டரி ஐட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, அப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப கட்ஸாக என்ன நினச்சிட்ருக்குறாங்க மனசில், குருட்டுத்தனமாக இவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குருட்டுத்தனமையான ஒரு நம்பிக்கையும் கர்வமும் இருக்கணும். சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஆனால் இது மட்டுமே வந்து பத்தாது, அவங்க வேறு ஏதாவது ஒரு பிளானை வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வர்றாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. இப்போ சீனங்கிட்ட அந்த கிரேட் 1 கில்டில் வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கான். மேடம் இது வந்து உங்கள் மேலே டவுட்டில் நான் கேட்கல, ஆனால் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இதை பண்ணித்தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஆமாம் பண்ணித்தான் ஆகணும்,
நீ வந்து ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் வந்து இதில் ஜெயிச்சா வந்து அந்த ரிங்கை வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்காக கொடுக்குறேன்னு சொன்னங்காட்டி வந்து நான் அந்த ரைடில் வந்து அந்த வெப்பனை வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சார்பாக போகிற ஒருத்திக்கு வந்து அந்த ஆர்த்தர் ரிங்கை வந்து இவ கொடுத்துருப்பா. இப்போ அவள் கையில் மாட்டுறதோடைய வந்து இங்கே சீன் வந்து கட் ஆகுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ண வரைக்கும் பை கைஸ்.